இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு 3 மாத சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு உறுப்பினரும் கிள்ளியூர் எம்எல்ஏவுமான ராஜேஷ்குமாருக்கு 3 மாத சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 2014 அரசு புறம்போக்கு நிலத்தை மீட்கச் சென்ற அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி தாக்கியதாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தற்போது கிள்ளியூர் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதல் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு 3 மாதம் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ராஜேஷ்குமார் உட்பட 3 பேருக்கு 3 மாத சிறை தண்டனையும் 100 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. நாகர்கோவில் முதன்மை உதவி அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஹசன் முகமது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2014 அரசு புறம்போக்கு நிலத்தை மீட்கச் சென்ற அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி தாக்கியதாக புகார் எழுந்த நிலையில் அந்த வழக்கு விசாரணையின் போது தற்போது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதாம் இணைப்பில் இருக்கிறார். சதாம், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கரக்கல் மிடாலம் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் மிடாலம் பகுதியை சேர்ந்த ஜோசப், இவரின் மகன் பால்துரை, மருமகள் சுபிதா ஆகிய 3 பேரும் சேர்ந்து அரசு புறம்போக்கு நிலத்தில் கடந்த 2014 ஆண்டு சேர்த்து வீடு கட்டி இருக்கின்றனர். இந்த நிலையில் அரசு புறம்போக்கில் வீடு கட்டி வருவதாக வருவாய்த்துறையினருக்கு புகார் சென்ற நிலையில் வருவாய்த்துறையினர் நேரில் சென்று பார்த்தபோது அரசு புறம்போக்கு நிலத்தையும் ஆக்கிரமித்து வீடு கட்டியது தெரிய வந்தது. உடனே ஆக்கிரமித்ததை அகற்ற வேண்டும் என்று வருவாய்த்துறையின் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டதை தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் வருவாய்த்துறையினர் ஜேசிபி இயந்திரத்தோடு அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டை இடிக்க வந்த நிலையில் வீடு கட்டிய ஜோசப், பால்துரை, அதே போல சுபிதா, ஆமோஸ், பிட்டோ மற்றும் அப்போதைய இளைஞர் மாவட்ட தலைவராக இருந்த ராஜேஷ்குமார், எம்எல்ஏ தப்பு ஆகியோர் வீட்டை இடிக்க விடாமல் தடுத்ததாக இவர்கள் 6 பேர் மீது அரசு ஊழியர்களை பணி செய்விடாமல் தடுத்தல், கொலை முயற்சி, தாக்குதல் உள்ளிட்ட 7 பிரிவின் கீழ் 20/11/2014 ஆண்டு அன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நாகர்கோவில் முதன்மை சார்பு நீதிமன்றத்தில் 11 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்ட நிலையில் இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி ஹசன் முகமது இன்று தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார், அதே போல சுபிதா, ஆமோஸ் ஆகிய 3 பேருக்கும் 3 மாதங்கள் சிறை தண்டனையும் அதே போல 100 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் அரசு தரப்பில் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்குகள் இந்த வழக்கில் ஹெட்லோஸ் ஆஜராகியுள்ளார். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி சதாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.